திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தில் அறம்னா தூய்மையான மனசோட நல்லது செய்கிறது. நேர்மைன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ். இப்போ பொருள்னு சொன்னால் அது தனி மனிதன் தேட வேண்டிய பொருள்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அரசியல், ஆட்சி முறை, கல்வி, வேளாண்மை மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேடும் முறைன்னும் சொல்லுவாங்க. இன்பம்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட இன்பம்? கலங்காத மன உறுதி, அறிவு, தேடல் மற்றும் நேர்மையான உழைப்பு மூலம் வருது தான் நிஜமான இன்பம்னு சொல்லலாம். இங்கே அறம் பொருள் இன்பம்னு இந்த மூணுக்கும் பின்னாடியும் நல்ல மனசும் உழைப்பும் நேர்மையும் பொதுவாக இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அரசியலுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தானே. நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டது தானே நம்ம தமிழக வெற்றி கழகம். அதனால தான் நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்கிறோம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம்.